தமிழ் திரையுலகின் மூத்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் வயது மூப்பு காரணமாக இன்று உயிரிழந்தார். அவருக்கு வயது 86. நேற்று தனது 86வது பிறந்த நாளை கொண்டாடிய அவர் இன்று இயக்க எழுதினார். அவரது மறைவு மொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் அவரின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டது. ஏவிஎம் சரவணன் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த திரையுலகைச் சேர்ந்த பிரபல நடிகர்கள் பலரும் வந்த நிலையில் நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் வராதது தற்போது கேள்வியாக எழுந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தகவல் கிடைத்ததும் உடனே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல்களையும் தெரிவித்தார். அதேபோல் மூத்த நடிகர் சிவகுமார், அவரது மகன் சூர்யா என இருவரும் ஒன்றாக வந்து இருவரும் கண்ணீர் விட்டு அழுது அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் நடிகர் விஷால், இயக்குனர் பார்த்திபன் என மொத்த திரையுலகம் அஞ்சலி செலுத்த வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கும்போது நடிகர் விஜயின் அப்பாவும் இயக்குனருமான எஸ். சந்திரசேகர் அவர்கள் கொட்டும் மழையிலும் வந்து அஞ்சலி செலுத்தினார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நடிகர் விஜய் அவர்களும் வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில், ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் ஏவிஎம் சரவணன் அவர்களின் இறப்புக்கு வராதது குறித்து பலரும் தற்போது கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் விஜய் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூட இறப்புக்கு இரங்கல் குறிப்பு எதுவும் வெளியிடாததும் கேள்விக்குள்ளாகியுள்ளது. அதேபோல் தமிழின் உச்ச நடிகர் மற்றும் எம்பியுமான கமலஹாசன் அவர்கள் வீடியோவை வெளியிட்டு ஆறுதலை தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து ஏவிஎம் தயாரிப்பில் நடிகர் விஜய் அவர்கள் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.